வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமணிஸ் ரெசிபி டைரி. இன்றைக்கி ஜவ்வரிசியில் சப்பாத்தி செய்யலாங்க. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்குங்க. முதல்ல இந்த சப்பாத்தி செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வாணலில் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசியை வறுத்து எடுத்துக்கலாங்க. நாம் இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கலாங்க. இது போல் வறுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. கண்ணாடி போல் இருக்கும் ஜவ்வரிசி. இந்த சப்பாத்தி செய்ய வேண்டாங்க. மாவு ஜவ்வரிசியில் செய்தால் தான் ஈஸியாகவும் இருக்கும். இது போல் ஜவ்வரிசியை நைஸாக அரைச்சிட்டு ஜல்லடை பிடிச்சிக்கலாங்க. ஏன்னா மிக்சர் ஜாரில் சேர்க்குறதுனால குறன்னு இருக்குங்க ஜவ்வரிசி. அதனால் அதை நல்லா இது போல் ஜல்லடை பிடிச்சிட்டு மேலே வர 2 உடஞ்ச ஜவ்வரிசியை மறுபடியும் மிக்சர் ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது போல் 2 இல்லைன்னா 3 தரம் அரைச்சி எடுத்துட்டா போதுமானது. இது போல் ஜல்லடை பிடிச்சிட்டு அந்த மாவில் ஒரு கொத்தளவுக்கு தனியா இலைகளையும் 1 ஸ்பூன் சீரகமும் 3 பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு, 1 கப் ஜவ்வரிசிக்கு 1 உருளைக்கிழங்கு போதுமானது. நல்லா குக் பண்ணிவிட்டு அதை இது போல் துருவி சேர்த்துக்கலாங்க. இல்லை கைகளால் நல்லா மசிச்சும் சேர்த்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கூட தண்ணியை சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைந்து எடுத்துக்கலாங்க. இந்த மாவு நல்லா பிசைஞ்சிட்டு உடனே நம்ம சப்பாத்தி போல் திரட்டி எடுத்துக்கலாம். நாம் ஆற விட்டுட்டோம்னா மாவு கொஞ்சம் கடினத்தன்மை ஆகிடும். அப்போது கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது போல் நாம் உருட்டிய மாவை சப்பாத்தி போல் தேய்ச்சி எடுத்துடலாம். இது போல் தேய்ச்சிட்டு நாம் தோசைக்கல்லை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு கல் நல்லா காஞ்சி வந்த உடனே நம்ம தேய்த்த சப்பாத்தி மாவை சேர்த்து விட்டுக்கலாங்க. இது போல் சப்பாத்திகளை ஆயில் இல்லாமையும் சேர்த்துக்கலாம், இல்லை லைட்டாக ஆயில் சேர்த்தும் சேர்த்துக்கலாங்க. டயட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட இது. இது போல் தேய்த்த மாவை சப்பாத்தி செய்து எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க, சாஃப்டாகவும் இருக்கும் இந்த சப்பாத்தி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்டியான ஜவ்வரிசி சப்பாத்தி ரெடி. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.